அன்பினர்களே, ஈரான் 2 எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றது. மேற்குல ரம்முக்கு, அதாவது மிஸ்டர் ராம்ஸ் அவருக்கு தனியாக ஈரானிய ராணுவ தளபதி ஒரு பிரிகேடியர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். முதலாவது எச்சரிக்கை, அலி கமேனிக்கு மீது அலி கமேனி அவர்களுக்கு தீங்கு விளைவித்தால், அவர்களுக்கு ஏதாவது ஒரு தாக்குதல் தொடுக்கப்படுமானால் மேற்குலக நாடுகளை தீக்குறையாக்குவோம் என்று ஈரானிய தளபதி ஒருவர் பிரிகேடியர் சபதம் செய்திருக்கின்றார். அத்துடன் அலி கமேனி மீதான ஏதாவது தாக்குதல் மேற்குலக நாடுகள் தொடுக்குமானால் ஜிஹாத்தை தூண்டும் என்றும் ஈரானிய நாடாளுமன்றம் இன்று புதன்கிழமை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. உங்களுக்கு இந்த செய்தி நாளை வருகின்ற செய்தியா. ஆக இந்த 2 செய்திகளும் இன்று மேற்குலக நாடுகளில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், ஈரான் இறுதியாக போன மாதம் அல்லது டிசம்பர் நவம்பர் இருக்கணும் 10,000 கிலோமீட்டர் பாய்ந்து மேற்குலக நாடுகளையும் அமெரிக்காவையும் தாக்கக்கூடிய வலிமை பொருந்திய மிகப்பெரிய மிசைல் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கின்றது. அதை நாம் உங்களுக்கு செய்தியாக வழங்கியிருந்தோம். அத்துடன் 2,000 கிலோமீட்டர் அது கிட்ட உள்ள, அது இவருக்காக இஸ்ரேலுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு பாய்ச்சல் அது. ஆக இவைகளை வச்சுத்தான் இன்று ஈரான் வீரம் பேசுகின்றது என்பதுதான் உலக நாடுகளின் கணிப்பீடுகள். அது ஒரு புறம் இருக்க, ஈரான் அதிபரை சத்தம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் எந்த அளவுக்கு கொல்லலாம் இதான் அங்க இருக்கின்ற என்றால் மிகப்பெரிய, அதாவது 79ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இஸ்லாமிய புரட்சிக்கு பின் அதையும் விட மிகவும் அதிகமான ஒரு போராட்டத்தை எப்படி நசுக்கினார், என்ன கொலை செஞ்சீங்க, நசுக்கினீங்க, என்ன பெரிய காரியம், இது பற்றியும் மேற்குலக நாடுகள் ஆராய்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஒரு 36 மணி நேரத்துக்குள் மிகப்பெரிய தேசிய ரீதியான 31 மாகாணங்களிலும் பரவிய ஒரு சர்வதேச ஆதரவு கொண்ட போராட்டத்தை நசுக்கிய பெருமை இந்த தாடி பரிசுக்கு சேரும். இந்த பரிசா நமக்கு நாங்க ஏற்கனவே அதை பற்றி சொன்னோம் இல்ல, மிகப்பெரிய உத்தரவிடப்பட்டிருக்கு. அதாவது இதை நாங்க ஏன் அடிக்கடி இந்த முல்லைத்தீவை நாங்க சொல்லுவோம் என்றால், இறுதி யுத்தத்தின் போது கோத்தபய ராஜபக்ச மிகப்பெரிய உத்தரவு போட்டுருந்தான், பாவி கண்ட மாதிரி சுட்டு தள்ளுங்க, அதுதான் செஞ்சுதான் பாவி. அதே கோலம்தான் இன்று ஈரானிலும் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. அது குறித்தும் ஐநா விசாரிக்க போகின்றது, ஐநாவில் விளக்கம் கேட்க போகின்றார்கள். அதற்கு நடுவில் தான் இந்த 2 எச்சரிக்கையும் வந்திருக்கின்றது. ஏனெனில் அந்த ஈரான் பெருசிக்காக தற்கொலை படையெல்லாம் இருக்காப்பா, என்னங்களா கண்டீங்க. இப்ப இங்க புலிகளின் தலைவர் எது சொன்னாலும் கேட்டு கொண்டு உழுவானுல தற்கொலை, அந்த மாதிரி ஈரான் பெருசு உத்தரவிடுமானால் தற்கொலைக்கும் தயாராக இருக்கானுங்களாம். அட பாவிகளா, அட கம்மு நாட்டிகளா, ஏண்டா இது, அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு வளர்க்கப்பட்டு இருக்குது, நல்ல வளர்ப்பு. ரம் கமைனிக்கு தீங்கு விளைவித்தால் மேற்கத்திய நாடுகளை தீக்கிரையாக்க போவதாக ஈரானிய தளபதி இன்று சபதம் செய்திருக்கின்றார். ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனியை நோய்வாய்ப்பட்ட மனிதர் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டு தெஹ்ரானில் புதிய தலைமைக்கான நேரம் இது என்று கூறியதாம். இந்த நேரம் வந்துவிட்டது என்றதும் பேசியதை அடுத்து அமெரிக்காவுக்கு எதிராக கடுமையான பழிவாங்கல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரானிய மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் எச்சரித்ததாக அரச ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஒரு பொது நிகழ்வில் பேசிய ஈரானின் ஆயுதப்படை ஜெனரல் ஊழியர்களின் கலாச்சார துணை தலைவரான பிரிகேடியர் ஜெனரல் அபோல் பாஸ் ஷியாச்சி ட்ரம்பின் கருத்துக்களை நிராகரித்தார். ட்ரம்பின் சத்தத்தை நாங்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் ஷெஹர்ஜி கூறியதாக செய்தி தெரிவிக்கின்றது. அவர் மேலும் கூறினார், எங்கள் தலைவரை நோக்கி ஒரு கை நீட்டினால் அந்த கையை வெட்டுவது மட்டுமல்லாமல் அவர்களின் உலகத்தையே தீக்குறியாக்கும் என்று ட்ரம்புக்கு தெரியும். இது ஒரு முழக்கம் அல்ல. ஏதேனும் தாக்குதல் நடந்தால் ஈரான் தனது எதிரிகளுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை என்று ஷெஹர்ஜி கூறியிருக்கின்றார். ஈரானில் நடந்த போராட்டங்களுக்கு கமைனி அவரை குற்றம் சாட்டியதை தொடர்ந்து ட்ரம்ப் சனிக்கிழமை தனது கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிட்டிருந்தார். அதன் பிற்பாடு இந்த எச்சரிக்கை வந்திருக்கின்றது.
ஈரானில் புதிய தலைமையை தேட வேண்டிய நேரம் இது என்று ட்ரம்ப் கூறியதாக பொலிட்டிகோ மேற்கோள் காட்டியிருக்கின்றது. ஈரான் ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்ய அடக்குமுறை மற்றும் வன்முறையை நம்பியிருப்பதாக ட்ரம்ப் கூறுகின்றார். அந்த மனிதன் ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதன் என்றும் அவன் தனது நாட்டை முறையாக நடத்த வேண்டும் என்றும் மக்களை கொல்வதை நிறுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறினார். தலைமை என்பது பயம் மற்றும் மரணம் அல்ல, மரியாதை பற்றியது என்றும் இந்த ராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை கொமேனி அவர்கள் மீதான தாக்குதல் ஏதாவது அமெரிக்கா தொடுக்குமானால் நாங்கள் எங்களது ஜிஹாத் அணியை இறக்குவோம், அதற்காக ஜிஹாத்தை தூண்டும் செயலாக மாறும் என்று ஈரானிய நாடாளுமன்றம் ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தை இன்று வெளியிட்டிருப்பதும் ஒரு அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தின தற்கொலைதாரிகள். நாம் ஏற்கனவே சொன்னமில்லை, வடகிழக்குல புலிகள் தலைவர் ஒரு உத்தரவிட்டால் புலிகளின் தலைவருக்கு முன் உணவருந்துவதும் தேநீர் அருந்துவதும் புலிகளின் ஒரு தீராத ஆசை. அவர் உத்தரவிடப்படுமானால் எந்த இடத்திலும் அவர்கள் தங்களை வெடிக்க வைக்க தயாரானார்கள், செஞ்சார்கள். இப்பொழுது அதே போன்றுதான் ஈரானிலும் இந்த மாதிரி ஒரு தற்கொலையாளிகள் சேர்த்திகள் பாவிகள் அந்த ஆட்சிக்காக ஈரானிய நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு ஆணையம் நாட்டின் உச்ச தலைவரின் மீதான எந்த ஒரு தாக்குதல் முஸ்லிம் உலகத்தின் மீதான போர் அறிவிப்புக்கு சமம் என்று கூறியதாக இன்று அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. உச்ச தலைவரை அவமதிப்பது என்பது முழு இஸ்லாமிய உலகிற்கும் எதிரான போர் அறிவிப்பாகும். மேலும் இஸ்லாமிய அறிஞர்களால் ஜிஹாத் தீர்ப்புகள் வெளியிடப்படும் என்றும் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய வீரர்களிடமிருந்து பதில் எதிர்பார்க்கப்பட வேண்டும் என்றும் ஈரானிய நாடாளுமன்ற ஆணையம் ஒரு அறிக்கையில் இன்று தெரிவித்திருக்கின்றது. ட்ரம்பை மனநிலை சரியில்லாதவர் என்று ஆணையம் மேலும் விவரித்தது. மேலும் காசிம் சுலைமானி மற்றும் ஈரானில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்க ஜனாதிபதி பழிவாங்கலை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் தலைமை குறித்து கூறியதை தொடர்ந்து பதற்றங்கள் அதிகரித்ததால் இந்த கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. வளைகுடாவில் தொடர்ந்து பதற்றங்கள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. அது ஒரு மற்றொரு செய்தியாக தனித்தனியாக மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜெனரல் அபோல்ஸ் ஷெஹார்ஜி வாஷிங்டனுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து இந்த செய்தியும் வெளியாக இருக்கின்றது. எங்கள் தலைவருக்கு எதிராக ஒரு கை உயர்த்தப்பட்டால் நாங்கள் அதை துண்டிப்போம் என்பது மட்டுமல்ல, நாங்கள் அவர்களை வேறு உலகத்துக்கு அனுப்புவோம் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. சமீபத்தில் உச்ச தலைவர் அலி ஹெமனியை நோய்வாய்ப்பட்ட மனிதர் என்று அழைத்த ட்ரம்புக்கு ஈரானில் இருந்து புதிய தலைமைத்துவம் தேடும் என்று தெரிவித்ததுக்கு அமைய இந்த இரண்டும் மிகப்பெரிய ஈரானின் தேசிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஈரானுக்குள்ளே 90 மில்லியன் கைதிகள் அச்சம் பரவுவதால் ஈரானியர் வெளி உதவியை நாடுகின்றார்கள். அதாவது 90 மில்லியன் மக்கள் ஈரானுக்குள், நான் நினைக்கிறேன் சில வேளை அவங்க குர்திஷ் மக்களாகவும் இருக்கலாம், அது யாரும் தெரியல. 90 மில்லியன் கைதிகளாக உள்ளவர்கள். இது சிறைக்குள் இருக்கலாம், சில வேளை வீட்டு காவலில் இருக்கலாம். ஏனெனில் ஈரானின் இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் இன்னும் இயங்கவில்லை. ஓரளவு வருகின்ற செய்திகளை ஆதாரமாக வைத்துத்தான் கொடுக்கின்றார்கள் ஒழிய முழுமையாக ஈரான் இன்னும் வெளி உலகான தொடர்பை இன்னும் ஏற்படுத்தவில்லை என்பதும் ஒரு செய்தி. ஈரான் இன்டர்நேஷனல் தொலைபேசி அழைப்பு விடுத்து ஈரானியர்கள் பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டு உடல்களை அகற்றியதாக கூறினர். சில குடும்பங்கள் அமைதியான அடக்கம் செய்யப்படுவதற்கும் அரபு மொழி பேசும் படைகள் தெருக்களில் நிற்கவும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த அடக்குமுறை எதிர்ப்புகளை ஜன்னல் கோஷங்களாக தள்ளி வெளிநாட்டு ஆதரவிற்கான அழைப்புகளை தூண்டியிருக்கின்றது. ஈரான் இன்டர்நேஷனலின் தொலைபேசி அழைப்பு மூலம் பாதுகாப்பு படையினர் உடல்களை கொன்று அகற்றியதாக ஈரானிகள் தெரிவிக்கின்றார்கள். சில குடும்பங்கள் அமைதியான அடக்கம் செய்யப்படுவதற்கும் தெருக்களில் அவர்கள் கூட்டமாக செல்லவும் அச்சம் கொள்ளுவதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. ஏனெனில் அடக்குமுறை போராட்டங்களுக்கு எதிராக எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்ற அச்சமும் சொல்லுகின்றார்கள். ஏராளமான இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் மூலமாக ஈரானுக்குள்ளிருந்து அடக்குமுறைக்கு எதிரான குரல்களாக பல நபர்கள் பல இடங்களுக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற
ஊடக நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியான தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு வருகின்றார்கள். அந்த செய்திகளின் சாராம்சமாக நாம் எடுக்கின்ற போது ஈரானுக்குள் இன்னும் பதற்றம் தீரவில்லை. அதாவது மக்கள் கொல்லப்படுவது துப்பாக்கி, அதாவது கட்டிடங்களுக்கு மேலாக, அதாவது தரைவழியான, அதாவது இவங்கட ஆர்ப்பாட்டம், அதாவது நம்ம ஒரு அறகலை இருக்குல்ல, அந்த அறகலை எல்லாம் தரைவழி நடக்கின்ற போது கட்டிடங்களுக்கு மேலாக இந்த தீயணைப்பு படைகள் பூந்து ஏறுவது போன்றோ இந்த மூர்க்கப்படை, ஈரானின் தாலிபானா கொண்ட மூர்க்க படைகள் கட்டிடங்களுக்கு மேலே இருந்து நெஞ்சி தலை, அதாவது 2 இடம்தான் குறிப்பாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. அதாவது இதை நெஞ்சு பகுதியும் தலை பகுதியும் தான் மிக கூடுதலாக அவங்கள ஷூட்டிங் பாயிண்டாக பார்க்கப்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் வீதிகள் நகர சபை வாகனங்கள் மூலம் சுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. வீதி எங்கும் குடல்கள், மனித குடல்கள் சிதறி கிடப்பதாகவும் ஒரு செய்தி தெரிகிறது. இதெல்லாம் பார்க்கக்குள்ள, இதை கேட்கக்குள்ள உடனே கழிட்டாலாம் பாவியல். இன்னொரு குலகார கூட்டம் பாத்தீங்களா? அதாவது இந்த போர், இந்த ஜென்ஸ் போராட்டம், நம்ம ஊர் அறக்கல் இருக்குல்ல, இந்த போராட்டம் 30 வயசுக்கு இடைப்பட்ட மிக அதிகமான வாலிபர்கள் ஈரானிய, அதாவது இந்த கூர்க்கா படை, நான் அப்படிதான் சொல்லுவேன், குட்ஸ் படைன்னு சொல்லுவோம் இல்லை, அது ஒரு கூர்க்கா படை மூலம் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நாளாந்தம் வருகின்ற செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற போது அந்த கவுண்டிங் சரியாக யாராலும் மதிப்பிட முடியாது. ஏனெனில் சில பொடிகள் எரிக்கப்பட்டிருக்கின்றது, சில பொடிகள் புதைக்கப்பட்டிருக்கின்றது, சில பொடிகள் தெருக்களில் கருத்த பாக்கெட்டுகளில் சுத்தி கட்டப்பட்டிருக்கின்றது. இப்படியாக அது மட்டுமல்ல, அதாவது இந்த நாம ஏற்க சொன்ன ஓட்டோவில் போட்டு சுடுவான்ல, 360 பாகையில சுற்றி சுடக்கூடிய AK-47 துப்பாக்கி ரவுண்ட் ஆஃப் கன், அந்த கண்புலம் சுடப்பட்டதிலான் இந்த பையன்கள்ல குடல்கள், வயிறு, அதாவது தலைகள், கால்கள், கண்கள் எல்லாம் சிதறப்பட்டு வீதிகளில் கிடந்ததாகத்தான் பார்த்த நபர்கள் இந்த உலக ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கின்ற போது ஒரே நாளில் இந்த கண்கள், அதாவது அவங்கள கண் இனி பார்க்க முடியாது. இதுவரைக்கும் அதாவது இந்த புகை குண்டுகள் வீசித்தான் இந்த கூட்டங்களை கலைப்பார்கள். இந்த நாசமா சனியன்கள் ஒன்று செய் அல்லது செத்துமடி போன்று ஒற்றை கண் அதிகமான 1000க்கு நாம நேற்று சொன்ன 800 இல்ல, இப்ப 1000க்கு மேற்பட்ட மக்களின் வாலிபரின் கண்கள் பார்க்க முடியாமல் ஆபரேஷன் மூலம் ஒரு கண் நீக்கப்பட்டிருக்கின்றது. பாத்தீங்களா? ஆக ஒரு 2000-3000 மக்களை ஒற்றை கண்ணுடன், அதாவது இந்த இஸ்ரவேல் ஒருத்தன் தமிழ் தெரியுங்களா? உங்களுக்கு எல்லாம் மறந்து இருக்கும். மோசே தயான் ஒத்த கண்ணுல அவனுக்கு இல்ல, அவன் கண்ணுல ஒரு கருத்தை துணி போட்டுக்கு வந்தான். இஸ்ரவேலிய முன்னாள் பிரதமன் இருக்காரும், செதுப்பித்தானே தெரியல சனியன். அந்த மாதிரி ஒற்றை கண் மோசே தயான் போன்று ஈரான் தெருக்களில் எதிர்வரும் காலங்களில் மக்கள் அதிகமாக அந்த மோசே தயான் போன்று உலாவி வரக்கூடிய காட்சிகளையும் காணலாம். ஒரு கொடூரமான கொலைகள் ஈரானில் அரங்கேறி இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற இந்த போராளிகள், பேஸ்புக் போராளிகள், அதாவது வேற தளங்களில் எழுகின்ற போராளிகள் எல்லாம் ஈரான் முஸ்லிம் நாடு, சோனக நாடு என்று சொல்லுவது வெக்கக்கேடு. ஒரு ஆட்சிக்காக இவ்வளவு கொலைகளை செய்துட்டு எப்படி பெருசு நீ தூங்க போறாய்? சே, இதையெல்லாம் முடியாங்க. அதாவது வெளிநாட்டு சக்தி என்றாலும் நீ உடனே சுட்டு தள்ளு. சித்திரவதைகள் மூலம் மிக அதிகமான சிறைகளில் இன்னும் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தூக்கு தண்டனை எல்லாம் சொல்லாம தலையை வெட்டுறார்கள், சொல்றார்கள். இப்படி மிக மோசமான ஒரு மனித குலத்துக்கு எதிரான காட்சிகள் ஈரான் தேசத்தில் அரங்கேறி வருவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. முஸ்லீம் என்றா போல நீங்க கொலை செய்ய நாங்க பார்த்துக்கு சும்மா இருக்கலாமா? எனவே அநீதிகள் எங்கெல்லாம் அரங்கேறதோ அங்கெல்லாம் எமது குரல்கள் இருந்து ஒலிக்கும். ஈரானில் பல வகையான குரல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. உலக ஊடக நிறுவனங்களை நோக்கி அவைய குரல்கள் ஒலித்த வண்ணம் இருப்பதாகவே ஆப்கானிஸ்தானிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. ஏராளமான செய்திகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். மீண்டும் இந்த கொடூர செய்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடரும் அவலங்களிலிருந்து நாம் இந்த செய்திகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்க முடியும் என்பதையும் கூறி மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். அன்பினர்களே, நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.